இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ், ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் அண்டு லேசர் கட்டிங் மிஷின் டீலர். ஸோ நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் கட்டிங் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டிக்கர் ஷீட் கட் பண்ணி ஜாப் ஆர்டர் பேசிஸில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதற்குண்டான மிஷின்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களா? ஸோ அதற்குண்டான கட்டிங் ப்ளாட்டரும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு தேவையான அவுட்லைன் கட் பண்ணுறதுக்கு மிஷின் கிடைக்கும். ஸோ நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்களா? மொபைல் ஸ்கின் கட் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ இவை அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் நம்ம மிஷின் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மிஷின் வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கம்பெனி ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் அன்னூரில் லொக்கேட் ஆகிருக்குது. இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு மிஷின் பார்த்து வாங்கலாம். அல்லது ஆன்லைன்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மிஷின் அனுப்பி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் சாகா மிஷினுடைய பெட்டு ஸ்ட்ரிப்பு, ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்பு எப்படி மாற்றலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தடு தான். ஜஸ்ட்டு நீங்கள் பழைய அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. அதில் கம் இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் கம்மிங்லே இருக்கும். ஸோ அந்த கம்மிங் நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஸோ நீங்கள் லைட்டாக அதை பழைய இதை நீங்கள் லைட்டாக பிளேடில் வச்சு நீங்கள் நம்பினாலே வந்துடும். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே சும்மா லைட்டாக துடைக்க வேண்டாம். ஜஸ்ட் அதில் கம்மிங் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக தூசி இருந்துச்சுன்னா லைட்டாக மேலோட்டமாக எடுத்துடணும். ஸோ அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் அந்த கம்மிங் போயிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நியூவாக நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் அதில் அமுத்தி அப்படியே ஒட்ட வேண்டியது தான். ஒட்டிட்டு கடைசி இந்த மாதிரி கட் பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா தான் ஸ்டிப் இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே முக்கியமாக டேப் அடிக்கணும். டிரான்ஸ்பரண்ட் டேப் சில டேப் நீங்கள் அடிக்கணும். அது பார்த்திங்கன்னா பெட்டு ரோலருக்கு படக்கூடாது. பெட்டு ரோலரில் நீங்கள் படாமல் தான் அந்த ஓரமாக தான் நீங்கள் கரெக்டாக அந்த இதுக்கு டிரான்ஸ்பரண்ட் டேப்பு ஃபுல்லாகவே நீங்கள் அடிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் கேரேஜ் எல்லாம் கழட்டு தேவையில்லை. நார்மலாக பெட்டு ஸ்ட்ரிப்பை கரெக்டாக வைக்கும்போது கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த பெட்டு ஸ்ட்ரிப் எதனால் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா, அடியில் இப்போ நம்ம நார்மலாக மிஷின் பிளாங்காக ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டும் கட் ஆகி அதுக்கு கீழேயும் போகும்போது பிளேடு அந்த இதில் பெட்டு ஸ்ட்ரிப்பு டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த பெட்டு ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆணுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் சரியாக எண்ட் ஆகாது. அது லைட்டாக குழி உள்ள மாதிரி இருக்கும். அல்லது கரெக்டாக ஃபினிஷிங் ஆகாது. ஸோ அது பார்த்தாலே தெரியும். அந்த பிளேடோடைய இது பஞ்சு அதில் படும். அந்த இதில் அந்த இடத்துல கரெக்டாக ஃபினிஷிங் ஆகிற இடத்துல இது ஆகாது, சரியாக ஃபினிஷிங் ஆகாது. ஸோ அது கூடியமான வரைக்கும் பெட்டு ஸ்ட்ரிப் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். இதுதான் முக்கியம். மிஷின்லேயே இம்பார்ட்டண்ட் பார்ட் இது தான். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட். இதனால தான் மிஷினே ரன் இது. அதாவது மிஷின் அப்படிங்கிறது அந்த கட்டிங்கே இதில் தான், அந்த பெட்டு ஸ்ட்ரிப்பில் தான் நடக்கும். ஏன்னா மிச்சம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பாடி. ஸோ அந்த பெட்டு ஸ்ட்ரிப்பு மட்டும்தான் உங்களுக்கு கட்டிங்குடைய ஸ்மூத்னஸ் நம்ம தாங்கி கொடுக்கும். ஸோ அதனால் இதை டயத்துக்கு மாற்றிடணும். டேமேஜ் ஆகவும் பார்த்துக்கணும். பிளேடுடைய போர்ஸ் அடியில் படாமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் கவனம் இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கில் லெட்டர் ஃபினிஷிங்கில் ப்ராப்ளம் வரும். அது சில பேருக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் கவனமாக ஸ்ட்ரிப்பை அப்போ இது பண்ணிக்கோங்க. இதில் NH ஸ்டிக்கரும் ஒட்டலாம். ஆனால் அது கை கொடுத்ததுன்னா அதிலே நீங்கள் ஒட்டிக்கலாம். பெட்டு ஸ்ட்ரிப்பு பெட்டர். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
மெஷின் வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஆல் இன் ஆல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சாஃப்ட்வேர் மெஷின் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர், டிசைன், டெம்ப்ளேட், ஃபாண்ட் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ புது மெஷின் வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். சர்வீஸ் ரிலேட்டடாக நான் இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம கஸ்டமர் என்னுடைய கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. ஸோ என்ஜினியர் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக கிடையாது. ஸோ அதனால் புது மிஷின் வேணுங்கிற மட்டும் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.